நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட இருந்து சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மிஸ்டர் வேணுவுக்கு வாழ்க்கையிலயோ இல்ல பிசினஸ்லயோ யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல நோ, வேணுவுக்கு எதிரிகளே கிடையாது. அது எனக்கு நிச்சயமா தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அனாதையா வீட்டுக்கு வந்தவர் தான் வேணும். எங்க அப்பா தான் வேலையெல்லாம் போட்டு கொடுத்தாரு. அப்பா செத்ததும் இந்த கம்பெனிக்கு நான் எம்டி ஆனேன். வேணுவை கேட்காம இது வரைக்கும் நான் எந்த காரியத்தையும் செஞ்சது கிடையாது. இந்த கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, வேணுவை பத்தி யாருமே தப்பா சொல்ல மாட்டாங்க. இங்க அவருக்கு இவ்வளவு உரிமை இருந்தும் அவர் அம்மாவை பார்க்க போகும்போது அவர் கம்பெனிக்காரே யூஸ் பண்ண மாட்டாரு. பஸ்ல தான் போவாரு. such a simple man. அப்படிப்பட்ட ஒருத்தரை யாரோ கொலை பண்ணிட்டான்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. சார், are you sure it is வேணும்? யா, டெட் ஷுவர். ஓ காட். ஓகே, நானே வந்து பாடி எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். மேற்கொண்டு இந்த விஷயத்துல ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டா நீங்க எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யணும். ஓகே? ஷூர். தேங்க்யூ. ரஞ்சித். எஸ் சார். வேணு யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். மணியூர் கடற்கரை ஓரமா பாடி கிடந்துச்சான். அந்த பாடி எடுக்கிறதுக்காக நான் மார்ச்சரி போறேன். ஜெனரல் மேனேஜர் இருந்த விஷயத்த ஆஃபீஸில் அறிவிச்சுட்டு 2 நாள் லீவ் அனௌன்ஸ் பண்ணிடு. சார், அந்த குழந்தைய நான் பார்த்தேன். இதே ஊரில் ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அது என்ன புரிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை உங்களை பார்த்தாலும் புரிஞ்சுக்கும்.